நான் என்னென்னா அட்லீஸ்ட் நீங்கள் தனிநபர் பேட்டிகளாவது கொடுக்கலாம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக ப்ரெஸ்ஸை கேட்டால் சில பேர் அவங்களே சொல்லுவாங்க, ஏங்க அவர் டிஎம்கேக்காரு, இவர் டிஎம்கேக்காரு, அவர் டிஎம்கேக்காரு, இல்லை டிஎம்கேலாம் சேர்ந்தாலும் ப்ரெஸ் நடத்துறீங்கன்னு கூட அடிச்சுட்டு போகலாம். தனிநபர் பேட்டியாக கொடுங்க. ஒரு சிங்கிள் உங்களோட ஒரு சேனலை உட்கார வச்சு பேசுங்க. இல்லை பிரிண்ட் மீடியாவில் எழுதி அனுப்புங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யணுங்க. செஞ்சால் தானே மக்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது தெரியும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத நீங்கள் தெரிவிச்சுட்டே இருக்கணும்ல. அது அவர் செய்ய மாட்டார். 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும் தாவேக்கா? இந்த நிலைமை நீடிச்சதுன்னா தாவேக்கா வந்து கரையேறுவது மிக மிக கஷ்டம். அவர் உண்மையிலேயே ஒரு அரசியல் கனவோடு விஜய் அவர்கள் இருக்கிறார் என்றால் இன்னும் கடுமையாக இந்த களத்தில் வேலை செய்யணும். ஏன்னா நீங்கள் எதிர்க்கிறேன்னு சொல்கிறவங்க 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? இல்லை 24 மணி நேரத்தில் ஒரு 16 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. நீங்கள் அப்போது 18 மணி நேரம் வேலை செய்யணும். இல்லை நான் செலக்டிவாக எப்போ தேவையோ அப்போ மட்டும் வேலை செய்கிறேன்னு சொன்னால் அந்த எதிர்க்கக்கூடியவர்கள் தான் வென்று கொண்டே இருப்பார்களே தவிர உங்களுக்கு வெற்றி கிட்டார்.